வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள், வித்தவுட் காட் ஆல் திங்ஸ் ஆர் இம்பாசிபிள். அக்டோபர் மாதம் 31 ஒவ்வொரு வருஷமும் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்ன செலிப்ரேஷன்னா, சீர்திருத்த நாள் என்று சொல்லி ஒரு செலிப்ரேஷன், ரீஃபார்மேஷன் டே. 500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாளை புராட்டஸ்டன்ட் ரீஃபார்மேஷன் என்று சொல்லி சீர்திருத்த நாளாக கொண்டாடப்படுகிறது. 15ஆம் நூற்றாண்டுகளில மெயின்லைன் சர்ச்சஸ்லாம் சமய கோட்பாடுகளில பல திணிப்புகள், திரிச்சு பேசுகின்ற காரியங்கள், தவறான கோட்பாடுகள், இது எல்லாம் அதிகமாய் ஜனங்கள் விரக்தி அடையக்கூடிய நிலைமையில காணப்பட்டது. இந்த சபையின் முறைகேடுகளை, சபையின் முக்கிய பதவிகள் வாங்குவதற்கு பணம் கொடுத்து பதவிகளை பெறுவது என்ற பழக்கம் எல்லாம் இருந்தது. இந்த பழக்கத்தை, இந்த காரியங்களை எல்லாம், சபையின் திணிப்புகள், மனிதனுடைய எல்லா விதமான தவறான கோட்பாடுகள், இதையெல்லாம் எதிர்த்து மார்ட்டின் லூத்தர் என்பவர் ஒரு சீர்திருத்தத்தை இயக்கமாக தொடங்க இந்த பிரச்சனைகள் காரணமானது. இந்த மார்ட்டின் லூத்தர், அவரை பற்றி சொல்லணும் என்றால், இவர் சட்ட படிப்பு படிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தகப்பனார் அதிகம் விரும்பி இவரை சட்ட கல்லூரியிலே சேர்த்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு பயங்கரமான இடி மின்னல், ஒரு பெரிய ஆபத்துல இவர் சிக்கி கொண்டார். அப்ப இவருக்குள்ளார ஒரு தீர்மானம் பண்ணுகின்றார், நான் இந்த ஆபத்தில் இருந்து உயிர் பிழைத்து சென்றால் நான் கண்டிப்பாக ஒரு துறவியாக மாறி சேவை செய்வேன், தேவனுடைய பணியாற்றுவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையை செய்து ஒரு தீர்மானம் செய்கின்றார். அது போலவே அந்த ஆபத்திலிருந்து தேவன் அவரை பிழைக்கும்படிக்கு செய்கின்றார். அவர் பிழைத்த பின்பு, உயிர் பிழைத்த பின்பு அவர் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், சட்ட படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு துறவிகளுக்கான ஒரு பயிற்சியிலே சேர்கின்றார். இதனால அவங்க அப்பாவுக்கு வருத்தமா இருந்தாலும் இது அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டது. அதாவது இந்த துறவிக்கான பயிற்சியில இவர் இறங்கும் பொழுது, படிப்புல நிறைய வேதாகம ஆராய்ச்சியில இவரை ஈடுபடுத்தி கொண்டார். வேதாகம ஆராய்ச்சியில இந்த துறவி படிப்புலையும் இவர் டாக்டரேட் பட்டம் பெற்று 11 துறவி மடங்களுக்கு கண்காணிக்கும் ஒரு பொறுப்பை இவர் வகித்தார். வேதத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஒரு ஆர்வத்தோடு கூட பாவத்தை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் ஒரு அதிகமான இந்த கேள்விகளுக்கு பதில் வேண்டும் என்று சொல்லி இவர் உபவாசத்தோடு கூட காணப்படுவாராம். வேதாகமத்தை அதிகமாய் தியானம் பண்ணுகிறவராக காணப்பட்டார். பாவ மன்னிப்புக்காக பார்த்தோம்னா கத்தோலிக்க திருச்சபைகளிலே மத போதகர்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே இந்த மார்ட்டின் லூத்தர் கேட்பாராம். ஒரு முறை ரோம் நாட்டிற்கு நடந்தே போனால் பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று சொல்லி போதகர்கள் சொல்ல, உடனே இவர் ரோமுக்கு நடந்து செல்ல ஆரம்பித்து விட்டார். ஆனா அங்க போன அவருக்கு ஒரு பெரிய அந்த காட்சிகள் எல்லாமே வருத்தத்தை உண்டாக்கினது. ஆடம்பரமான பகட்டான ஆடைகள் அணிந்த போதகர்களின் வீண் சனவுகள், வீண் பேச்சுகள், இயேசு கிறிஸ்து ஒரு தரித்திர நிலைமையில தாழ்மை, தன்னை தானே தாழ்த்தி வந்த ஒருவருடைய ஆலயத்துல இப்படி ஒரு பகட்டான ஆடம்பரமான ஆடைகள், வீண் செலவுகள், இதெல்லாம் லூத்தர் அவருக்கு ரொம்ப அதிகமாகவே வருத்தத்தை கொண்டு வந்தது. ஒரு 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 முறை ஒரு போதகர், ரோம் நாட்டிலே ஒரு புனித நடைமேடை ஒன்று உள்ளது, அந்த நடைமேடையிலே முழங்கால் படியிட்டு நடந்து போனால் எப்பேற்பட்ட பாவமானாலும் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்ல, இவரும் அந்த லூத்தரும் என்ன பண்ணிட்டாரு, மிக சிரமப்பட்டு பயங்கரமான ஆர்வத்தோடு வாஞ்சியோடு கூட முழங்கால் படியிட்டு அந்த நடைமேடையிலே நடக்கின்றார். அப்போ முழங்கால் படிட்டு நடந்து போகும் பொழுது ஒரு பலமான ஒரு சத்தம் அவர் காதுகளிலே கேட்டிருக்கிறது, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த வார்த்தைகள் அவருக்குள் திரும்ப திரும்ப உள்ளத்திற்குள் வந்து கொண்டே இருந்தது. இந்த வசனம் அவருக்குள்ளார ஒரு பெரிய மாற்றத்தை, அசைவை உணர செய்தது. ஒரு மனுஷனுடைய முயற்சிகள் பாவங்களை மன்னிக்காது. கண்டிப்பா பாவங்களை மன்னிக்க பைபிள்ல என்ன போட்டிருக்கிறது என்று சொல்லி மேலும் மேலும் பாவ மன்னிப்பை பற்றி வேதாகமத்திலே ஆராய்ந்து படிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அவருக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே பாவ மன்னிப்பை உண்டாக்கும் என்று சொல்லி இவர் மிக தெளிவாக பதிலை அறிந்து கொண்டார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளில் எல்லாம் பாவ மன்னிப்பு சீட்டு என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அந்த சீட்டை நம்ம வாங்கிட்டோம்னா இறந்த கால பாவம், எதிர்கால பாவம், நிகழ்கால பாவம், மரித்தவர்களின் பாவம் போன்ற பாவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து அந்த சீட்டை வாங்கிக்கிட்டு அந்த சீட்டை வாங்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு தவறான கொள்கை காணப்பட்டது.
இதன் மூலம் வருகின்ற அந்த சீட்டு, மன்னிப்புக்கான பாவ சீட்டு வாங்கும் பொழுது அதன் மூலமா கிடைக்கும் பணத்தை பேதுருவுக்கு என்று ஒரு சர்ச் கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களிலே போதர்கள் தீர்மானித்தார்களாம். இது இவருக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. பாவமான ஒரு காரியத்திற்கு பணம் வாங்குகின்ற பணத்தை பயன்படுத்தி பரிசுத்தமான ஒரு காரியத்தை, ஆலயத்தை கட்டுவதா, இதெல்லாம் அவருக்கு ரொம்பவே வருத்தத்தை தெரிவித்தது. ஸோ தன்னிடத்துல யாராவது பாவ மன்னிப்பு சீட்டு கேட்டு வந்தா அவர்களுக்கு தான் பெற்ற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லி அவர்களை அதற்குள் வழி நடத்தி பாவ மன்னிப்பிற்கான சீட்டை கொடுக்காமலேயே அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து அனுப்புவார், மன்னிப்பை பற்றி சொல்லி அனுப்புவார். இது போன்ற தவறான கொள்கைகளை சீர்திருத்த வேண்டும் என்று சொல்லி மார்ட்டின் லூத்தர் அவர்கள் தீர்மானித்தார். கிட்டத்தட்ட 95 கோட்பாடுகளை அடங்கிய ஒரு வேதாகம சத்தியங்கள், அதை தழுவி 95 கோட்பாடுகள் உள்ள கருத்துக்களை விட்டன்பர்க் சர்ச்சில் வாசலில் இவர் என்ன பண்ணினார், போய் அத ஒரு திருவிழா ஒன்று வருகின்றது, புனிதர்களின் திருவிழா. அந்த நாட்கள் ஏராளமான ஜனங்கள் வருகின்றார்கள். இவர் அந்த விட்டன்பர்க் சர்ச் வாசல்ல இதை 95 கோட்பாடுகள் அடங்கிய பேப்பரை அந்த வாசலிலே ஒட்டி வைத்து விட்டார். இந்த 95 கோட்பாடுகள் அப்படி என்ன இருக்கும் என்று சொன்னால், 95 சொல்லலைன்னா கூட சுருக்கமா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிலை வணக்கம் கூடாது, மரியாள் வணக்கம் கூடாது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம் பாவை மன்னிக்கும், போப் அவர்களின் கால்களை முத்தமிடக்கூடாது, இப்படி இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்டதான முயற்சிகள் மூலியமாக பாவ மன்னிப்பு கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்த எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும். மத போதகர்கள் மாத்திரம் அல்ல, எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும். இப்படிப்பட்டதான 95 கோட்பாடுகளை இவர் எழுதி வைத்தார். உண்மையா பக்தியோட சபைக்கு ஆண்டவரை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த 95 கோட்பாடுகள் அடங்கிய கருத்துக்களும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தது. இந்த நிகழ்ச்சி என்ன நடந்ததுன்னா, ஒரு பெரிய தாக்கத்தை அந்த நாட்களில கிறிஸ்தவ தேவாலயங்களிலே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது. உடனடியாக எல்லா பதவிகளிலும் இருந்து மார்ட்டின் லூத்தர் நீக்கப்படுகின்றார். நிறைய கொலை மிரட்டல்கள் வருகிறது, பயங்கரமான எதிர்ப்புகளை இவர் சந்தித்தார். ஆனாலும் இன்னும் அதிகமாய் வேதத்தை நான் போதிப்பேன், பயப்படாமல் செயல்பட்டு ஒரு பெரிய புரட்சியையே அந்த நாட்களிலே இவர் உண்டாக்கினார். தன் உயிரையும் பணயம் வைத்து உண்மையான ஒரு கிறிஸ்தவ மறிக்க கூட தயாராக இருக்கணும் என்று சொல்லி, நானும் மறிக்க தயாராக இருக்கிறேன் ஒரு மன உறுதியோடு பயப்படாமல் இவர்களுக்கு இந்த விதமான எதிர்ப்புகளை தைரியமாக இவர்கள் சொன்னார். அவர்கள் தவறுகளை அவர்களுக்கு சுட்டி காட்டினார். இவர் தன்னுடைய 62வது வயதில் மரித்தார். ஏன் தெரியுங்களா? தூக்கத்தையும் உணவையும் குறைத்து அதிக நேரம் வேதத்தில் தியானமாய் இருந்ததுனால, தேவ பணியில இருந்ததுனால உடல் நலம் குறைந்து இவர் மரித்து போனார். ஒரு தேவனுடைய பாதத்துல இருக்கிற ஒரு மனிதன் தைரியமாக பாவிகளுக்கு மாத்திரம் அல்ல, பாவிகளோடு கூட விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, மத போதகர்களுக்கும் கூட நீங்கள் செய்வது தவறு என்று எதிர்த்து நிற்க தேவன் இவர்களுக்கு பலனை கொடுத்தார். இன்றும் போதகர்களுக்கு விரோதமாக பல கருத்துக்கள், பகட்டு, திருட்டு, தவறு என்று சுட்டிக்காட்டி மீடியாக்களிலே அதிகமானோர் எழும்பி இருக்கின்றனர். குறை கண்டுபிடிக்கின்ற, குற்றம் சொல்லுகின்ற சேனல்கள் ஏகப்பட்ட வரவேற்பு இந்த நாட்களிலே இருக்கிறது. இப்படிப்பட்டதான நபர்களுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் ஏராளமாக குவிகின்றார்கள். குறை சொல்லுகிறவன் எப்படி இருக்கின்றான்? அவன் சொல்லுகிறவன் ஒழுங்கா இருக்கின்றானா? அவன் தேவ பிள்ளையா? அவன் ஜெபிக்கிறவனா? நீதிமானா? துன்மார்க்கனா? சன்மார்க்கனா? அல்லது பரிசுத்தவானா? பாவியா? இதையெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் போதகர்களை குற்றம் சாட்டுவார்கள். குற்றம் சாட்டி ஒரு வீடியோவை போடுகின்றார்கள். ஆனா மார்ட்டின் லூத்தர் அவரோ தேவனுடைய பாதத்துல அமர்ந்து தைரியமாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீங்கள் செய்வது தவறு என்று சுட்டி காட்டினார். சமுதாயத்தை, கிறிஸ்தவ சமுதாயத்திலேயே ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். அதற்கு புராட்டஸ்டன்ட் என்று சொல்லி சீர்திருத்தத்தை உண்டு பண்ணினார். அந்த நாள் தாங்க இந்த அக்டோபர் 31வது நாள். இது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக மெயின்லைன் சர்ச்சஸ்ல சீர்திருத்தத்தை விரும்பினவர்கள் மத்தியில கொண்டாடப்பட்டது. ஸோ இன்றைக்கு நமக்கும் கூட ஒரு சீர்திருத்தம் வேண்டும். நாம் நம்மையும் கூட சீர்தூக்கி பார்க்க வேண்டும். தேவ சமூகத்துல நான் எந்த நிலைமையில இருக்கிறேன், நான் இன்னும் எப்படியெல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி சீர்தூக்கி நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது இன்னும் தேவனடி கிட்ட சேர இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ.